அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோட பதவிக்காலம் கடந்த 5/1/2025 நிறைவு பெற்றது. அதற்கு பின்பாக அடுத்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வரும் வரைக்கும் தமிழ்நாடு அரசு இந்த 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி அலுவலர்களை நியமித்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணைக்கு பின்பாக இந்த தனி அலுவலர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு அவங்களுடைய கடமைகள் மற்றும் பொறுப்புகளுக்கான சில வழிமுறைகளை வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏற்கனவே தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் இருக்குது, சில அரசாணைகள் இருக்குது, வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது, அது எல்லாத்தையுமே பின்பற்றாமல் தான் இந்த ஊராட்சி நிர்வாகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்கூடாக தெரிந்த விடயம்தான். இருந்தாலும் இதை ஏன் மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, இதற்கு முன்னாடி எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க பணம் கொடுத்து வெற்றி பெற்று வந்தவங்க அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை எப்படியாவது சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இந்த சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கேள்வி கேட்கும்போது அவங்களால் அதை பொறுத்துக்கொள்ள முடியாமல் அந்த ஊழலை அவங்க சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தை நம்ம நிறுத்திடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு சமூக ஆர்வலர்களையும் பொதுமக்களையும் சில இடங்களில் தாக்குனாங்க, சில இடங்களில் அவங்கள நிராகரித்தாங்க. இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருந்தது. இப்போ அதற்கான வாய்ப்பு முற்று முழுவதுமாக இல்லை. ஏன்னா இப்போ அரசு அலுவலர்கள், அதாவது வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் தான் இந்த பணிகளை மேற்கொள்கிறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிடையாது, மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு பணியாளர்கள். அதனால் அவங்க ஏற்கனவே இருந்த மக்கள் பிரதிநிதிகள் மாதிரி மக்களோட நேரடியாக அவங்க சண்டையிட முடியாது. ஏன்னா அவங்களோட பதவி இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்த தனி அலுவலர்கள் காலத்தை அனைத்து சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கட்டாயம் பின்பற்றணும். என் கிராமம் என் பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொரு கிராமத்தையும் ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி அல்லது இளைஞர் குழுவாக இருந்தாலும் சரி அந்த கிராமத்தை, நீங்கள் இருக்கக்கூடிய கிராமத்தை நீங்கள் பொறுப்படுத்திக்கிட்டு பணிகள் எல்லாம் முறையாக நடைபெறுகிறதா அப்படிங்கிறத கண்காணிக்க வேண்டிய பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட விரும்புகிற அனைவரும் அல்லது ஊராட்சி நிர்வாகம் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும்படி மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இந்த தனி அலுவலர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம பார்த்துடலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககத்தினுடைய ஆணையர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அனுப்பியிருக்கிற சுற்றறிக்கை இதுதான். இதில் தான் இந்த தனி அலுவலர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் அப்படின்னு சில அறிவுரைகள் வழங்கியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம் மற்றும் மாவட்ட ஊராட்சிகள் ஆகியவற்றிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பதவிக்காலம் 5/1/2025 முடிவடைந்துள்ளது. இந்த 3 அடுக்கு ஊராட்சிகளுக்கும் தேர்தல் நடத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்கும் வரை 3 அடுக்கு ஊராட்சிகளின் நிர்வாகம் செம்மையாக நடைபெறுவதை உறுதி செய்திட 6/1/2025 முதல் 5/7/2025 வரை கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்கு தனி அலுவலர்களை நியமனம் செய்து பார்வையில் காணும் அரசாணையில் உத்தரவிடப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் முறையான நிர்வாகத்தினை தொடர்ந்து செயல்படுத்திடும் நோக்கில் கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டுள்ள அலுவலர்கள் நிர்வாக நடைமுறையினை கண்காணித்திட அறிவுறுத்தப்படுகிறது. அதாவது 3 அடுக்கு உள்ளாட்சி அமைப்புகள், கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சி. இப்போ கிராம ஊராட்சிகளில் வார்டு உறுப்பினர்களும் ஊராட்சி மன்ற தலைவரும் இருப்பாங்க. அதற்கு பதிலாக அந்த பணியை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் தனி அலுவலராக நியமிக்கப்படுகிறார். ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் மற்றும் ஒன்றிய குழு தலைவர் இருப்பாங்க. அந்த ஒன்றிய குழு தலைவரோட பணிகளை ஊராட்சிகளினுடைய உதவி இயக்குனர் அல்லது தணிக்கைத்துறையினுடைய உதவி இயக்குனர் அவங்க மேற்பார்வையில் இந்த ஊராட்சி ஒன்றியங்கள் செயல்படும். மாவட்ட ஊராட்சி தலைவர் மேற்கொண்டுகிட்டு இருந்த பணிகளை மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய திட்ட இயக்குனர் அல்லது இணை இயக்குனர் அல்லது கூடுதல் ஆட்சியர் அல்லது கூடுதல் இயக்குனர் இவங்க மேற்பார்வையில் இந்த மாவட்ட ஊராட்சி இயங்கும். இப்போ இந்த மேற்குறிப்பிட்ட தனி அலுவலர்கள் அவர்கள் தற்போதைய பணி சார்ந்த பொறுப்புகளோட கூடுதலாக இந்த பொறுப்பையும் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஒவ்வொரு ஊராட்சியில் உள்ள தீர்மான புத்தகம், பிற பதிவேடு, ரொக்க புத்தகங்கள், பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத காசோலை புத்தகங்கள், வங்கி கணக்கு புத்தகங்கள் ஆகியவற்றை பொறுப்பில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொறுப்பில் எடுத்துக்கொண்டதற்கான அறிக்கையினை 8/1/2025 காலை 10 மணிக்குள் ஊராட்சிகளின் ஆய்வாளருக்கு அனுப்ப வேண்டும். அதாவது ஒரு படிவம் கொடுத்துருக்காங்க, அந்த படிவத்தில் இணைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு இந்த படிவத்தை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5/1/2025 தேதியில் காசாக்கப்படாமல் நிலுவையில் இருக்கக்கூடிய காசோலைகளை கணக்கிட்டு அக்காசோலைகளை வங்கியில் அனுமதிக்கும் போது வட்டார வளர்ச்சி அலுவலரின் அனுமதி பெற்ற பின்னரே அனுமதிக்க வேண்டும் என்ற விவரத்தினை வங்கி மேலாளர்களுக்கு முன்னோடி வங்கி மேலாளர் மூலம் உடனடியாக ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்படணுமா. ஏன்னா
காசாக்கப்படாத நிலுவையில் இருக்கக்கூடிய செக் எல்லாத்தையுமே வட்டார வளர்ச்சி அலுவலர் கையொப்பமிட்டால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும் அப்படின்னு எல்லா வங்கி கிளைகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஊராட்சி செயலர்கள் வந்து இதில் முறைகேட்டில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் 6/1/2025 அன்று முற்பகல் நிர்வாக நடைமுறை பொறுப்பினை ஏற்றுக்கொண்டதற்கான விவரத்தினை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஊராட்சிகளின் ஆய்வாளர் என்ற முறையில் சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் ஊராட்சி நிர்வாகத்தை திறம்பட செயல்படுத்திட உரிய அறிவுரைகள் வழங்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் இக்கடிதம் பெற்றுக்கொண்டமைக்கான ஒப்புதலை உடன் அனுப்பி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 28 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி பிரதிநிதிகளோட பதவிக்காலம் முடியுது. எந்தெந்த மாவட்டம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இப்போ ஊராட்சிகளோட தனி அலுவலர்களுக்கு என்னென்ன கடமை மற்றும் பொறுப்புகள் இருக்குது அப்படின்னா, ஊராட்சி கூட்டம். இப்போ ஏற்கனவே வந்து கிராம ஊராட்சி தலைவர் இருக்கும்போது ஊராட்சி மன்ற தலைவர் தான் கிராம சபை கூட்டத்தை கூட்டுவாங்க. இப்போ வந்து தனி அலுவலர் வந்து மன்ற பொருள் அங்கீகாரத்தின் அடிப்படையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். மன்ற பொருள் வந்து பொதுமக்களின் கோரிக்கை அடிப்படையில் இருக்க வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. பொதுமக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானங்களாக எழுதணும். பொதுமக்கள் என்ன கோரிக்கை கொடுக்குறாங்களோ அதைத்தான் வந்து மன்றம் வந்து தீர்மானமாக எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு ஏற்கனவே வந்து ஒரு வருஷத்துக்கு 6 முறை கிராம சபை கூட்டம் நடக்கணும். அரசு எப்போ அறிவிக்குதோ அப்போ தான் கிராம சபை கூட்டம் நடத்தணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா பொதுமக்கள் எப்போ வேண்டுமானாலும் கிராம சபை கூட்டத்தை கூட்டிக்கலாம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லாத போது அரசு எப்போ சொல்லுதோ அப்போ மட்டும்தான் கிராம சபை கூட்டங்களை நடத்துவதற்கான ஒரு முன்னெடுக்கணும் அப்படின்னு இந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்காங்க. அதேபோல் மாதாந்திர வரவு செலவு அறிக்கை மற்றும் கணக்குகள், ஊராட்சி தணிக்கை அறிக்கை மற்றும் சமூக தணிக்கை அறிக்கை, கிராம ஊராட்சி நிதியின் கீழ் அனுமதிக்கப்பட்ட பணிகள் மற்றும் கிராம ஊராட்சி பகுதியில் செயல்படுத்தப்படும் பணிகளின் முன்னேற்ற அறிக்கை ஆகியவற்றை தனி அலுவலரின் ஒப்புதலுடன் தான் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இயற்கை சீற்றங்கள் மற்றும் பொது சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படின் தனி அலுவலரின் ஒப்புதலுடன் காலதாமதமின்றி பணிகள் மேற்கொள்ள வேண்டும். அதாவது இயற்கை சீற்றம் மற்றும் பொது சுகாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் போது இந்த தனி அலுவலரோட ஒப்புதலோட காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அந்த பணிகளை வந்து மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் கிராம ஊராட்சிகளில் பொதுமக்கள் எளிதாக தங்களது வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை செலுத்துவதற்கு ஏதுவாக ஒரு இணையதளம் கொடுத்துருக்காங்க. அந்த இணையதளத்தில் செலுத்தப்படும் வரவினங்களை கண்காணித்தல் வேண்டும். ஊராட்சிகளில் வசூல் செய்யப்படும் வருவாய் இனங்களை இணைய வழியாக மட்டும் வசூல் செய்துவிடவும் அதற்குரிய நடைமுறையில் உள்ள பதிவேடுகளை முறையாக பராமரித்திட வேண்டும். மேற்கண்ட வரவினங்களுக்கு உரிய பதிவேடுகளில் தனி அலுவலரிடம் ஒப்புதல் பெற வேண்டும். இப்போ ஏற்கனவே அரசாணை எண் 117 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாள் 28/10/2022 படி கிராம ஊராட்சிகள் மொத்தம் 11 வகையான வங்கி கணக்குகளை வந்து பராமரித்து வந்தாங்க. இந்த நிலையில் கிராம ஊராட்சிகளின் நிதி நிர்வாகத்தினை எளிமைப்படுத்தும் விதமாக தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சிகள் கணக்கு, அதாவது டிஎன் பாஸ் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வந்து கிராம ஊராட்சியின் கணக்கு எண் 1, 2, 7, 8 ஆகிய கணக்குகள் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாடு எளிமைப்படுத்தப்பட்ட ஊராட்சிகள் கணக்கு திட்டம் டிஎன் பாஸ் நடைமுறையில் சில நிமிடங்களிலேயே ஆதார் அடிப்படையிலான கடவுச்சொல் அல்லது ஒரு முறை பயன்படும் கடவுச்சொல் மூலம் கிராம ஊராட்சிகளில் நிதி பரிவர்த்தனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிராம ஊராட்சிகளில் ஆய்வு செய்திடும் நேர்வில் டிஎன் பாஸ் மற்றும் பிபி டேக்ஸ் இணையதளத்தினை பயன்படுத்தி ஆய்வு செய்திட வேண்டும். முன்னாடி தான் வந்து மேனுவலாக இருந்தது. இப்போ எல்லாமே வந்து இணையதளத்துக்கு கொண்டு வந்ததுனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கணக்குகளை பராமரிப்பதற்கு அப்படிங்கிறதையும் கூடுதலாக சொல்லியிருக்காங்க. அதேபோல் ஆய்வு மேற்கொள்ளும் போது இந்த இணையதளத்தில் தான் முறையாக ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் அரசாணை நிலை எண் 119 ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நாள் 16/7/2024 படி சுயசான்று அடிப்படையில் கட்டிட அனுமதி அளிக்கப்படுவதில் பெறப்படும் ஒப்புகை கட்டணங்களில் ஒரு சதுர அடிக்கு 22 ரூபாய் மட்டும் கட்டுமான தொழிலாளர் நலநிதியாக பெறப்படுகிறது. இவ்வாறு பெறப்படும் கட்டணமானது உடனுக்குடன் உரிய அரசு தலைப்பில் தமிழ்நாடு MLWF போர்டில் செலுத்தப்பட வேண்டியதை கண்காணித்தல் வேண்டும். இப்போ இணையதளம் வாயிலாக வசூல் செய்யப்படும் அத்தொகையினை வேறு பணிகளுக்கு செலவினம் மேற்கொண்டாலோ அல்லது கணக்கில் செலுத்தாவிட்டாலோ தொடர்புடைய மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி செயலர் ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது புதிய மூலதன பணிகள் ஏதாவது மேற்கொள்ளணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசாணைகள் உரிய வழிமுறைகளை பின்பற்றி நிர்வாக அனுமதி மற்றும் தொழில்நுட்ப அனுமதி பெற்று தான் அந்த பணிகளை வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 110, 111, 128, 129, 134, 136, 143, 143A, 143B, 144 போன்ற பிரிவுகளில் ஊராட்சியின் பொறுப்புகள் மற்றும் செயல்பணிகள் குறித்து விளக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 அரசாணைகள் உரிய விதிகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு உட்பட்டு ஊராட்சியின் அனைத்து கடமைகளையும் மேற்கொள்ள வேண்டும். இதில் வந்து 110, 111ங்கிறது ஒவ்வொரு ஊராட்சிக்கும் கட்டாய கடமை, விருப்ப கடமைகள் இருக்குது. அதை வந்து கட்டாயம் வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் ஆண்டு திட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட பணிகள் மற்றும் ஆண்டு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இனங்களுக்கு மட்டும்தான் அந்த நிதி ஒதுக்கீட்டிற்கு மிகாமல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும்.
பொதுவாக இதர பணிகளை மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் வரி வசூலை வந்து 100% வசூல் செய்து உரிய அரசு கணக்கில் வர வைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பராமரிப்பு பணி, அதாவது ஊராட்சியினுடைய பொறுப்பில் உள்ள அனைத்து வகையான கட்டடங்கள் மற்றும் சொத்துக்களை வந்து முறையாக பாதுகாத்து வருவாயை பெருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊராட்சிக்குட்பட்ட அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் போதுமான குடிநீர் விநியோகம் வந்து தடையின்றி வழங்குவதை கண்காணிக்க வேண்டும். மின் மோட்டார்கள் பழுதின்றி செயல்படவும், இணைப்பு குழாய்கள் மற்றும் கைப்பம்புகள் நல்ல முறையில் செயல்படவும் வாரத்திற்கு ஒரு முறை வந்து ஆய்வு செய்து எல்லா பகுதிகளிலும் முறையாக குடிநீர் வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இது கொஞ்சம் சிக்கலான பணி தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊராட்சி மன்ற தலைவர்கள் இருந்தாங்க, வார்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க, அவங்க மேற்பார்வையில் இருக்கும். அவங்க 2 பேர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ஊராட்சி செயலரும் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரும் செய்யணும். அப்படின்னா ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு கிட்டத்தட்ட 30லேருந்து 40 ஊராட்சிகளை பார்க்கணும் அப்படின்றது மிக சவாலான காரியம்தான். அதனால் ஊராட்சி செயலர்கள் தான் பெரும்பாலும் இந்த பணிகளை மேற்கொள்வாங்க. அதனால் இது அவங்களுக்கு கூடுதல் சுமை தான். இருந்தாலும் அவங்க இதை பார்த்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏற்கனவே அரசாணைகள் இருக்குது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் தரைமட்ட தொட்டிகளை வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக சுத்தம் செய்யணும், குளோரின் வந்து கலக்கணும் அப்படிங்கிற விதிமுறைகள்லாம் இருக்குது. அதை சரியாக பின்பற்றணும். அதே போல் தெருவிளக்குகள் வந்து முழுமையாக எரிவதை உறுதி செய்யணும். இது எல்லாமே அடிப்படை தான், ஏற்கனவே ஊராட்சிகளில் இருக்கக்கூடிய சில பணிகள் தான். அதே போல் சுகாதார பணிகளையும் சரியான முறையில் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் அரசு திட்டங்களோட செயல்பாடு, இது எல்லாமே ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது தான். ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாதனால அந்த பணிகளை வந்து குறைச்சிடக்கூடாது. ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பணிகளை அதே வீரியத்தோட சிறப்பான முறையில் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அதே போல் ஊராட்சி ஒன்றிய தனி அலுவலர்களுக்கும் மாவட்ட ஊராட்சி தனி அலுவலர்களுக்குமான அறிவுரைகளை இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இறுதியாக பொதுவான அறிவுரை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊராட்சி தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் அனைத்தையும் உரிய முறையில் நடவடிக்கை மேற்கொண்டு எவ்வித குறைபாடுமின்றி வழக்கினை முடிக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு திட்டங்களின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணி முன்னேற்ற அறிக்கையினை அவ்வப்போது tnrd.gov.in என்ற இணையதளத்தில் பதிவுகள் மேற்கொள்ளப்படுவதை கண்காணிக்க வேண்டும். உரிய நிர்வாக அனுமதி மற்றும் தொழில்நுட்ப அனுமதி பெற்ற பின்னரே பணிகள் மேற்கொள்ள வேண்டும். தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம், அரசாணைகள், விதிகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை பின்பற்றி கடமைகள் மற்றும் பொறுப்புகள் அனைத்தையும் நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப அவங்க வலியுறுத்துகிறாங்க. இப்போ இதில் ஊரக வளர்ச்சியில் பொறுப்பேற்ற விவரங்களை வந்து கேட்டிருக்காங்க. அதே போல் இணைப்பு வந்து படிவங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிராம ஊராட்சி, ஊராட்சி ஒன்றியம், மாவட்ட ஊராட்சிக்கு யார் யார் எந்தெந்த அலுவலர் பொறுப்பு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இணைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த இணைப்பை வந்து அனைத்து அரசு அலுவலர்களும் பூர்த்தி செய்து ஊராட்சிகளின் ஆய்வாளராகிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எனவே நாம் வந்து இந்த தனி அலுவலர்கள், அதாவது அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய ஊராட்சி செயலர்கள் மற்றும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், வட்டார வளர்ச்சி அலுவலர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இருந்தாங்க. அவங்க வாக்குக்கு செலவு பண்ணி அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு செலவு பண்ணி வந்தாங்க. அதனால் அவங்க அதில் ஊழல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தான். இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு சம்பளமோ எதுவுமே கிடையாது, மதிப்பூதியம் மட்டும்தான் இருக்குது. அதனால் அவங்க ஊழல் பண்ணாங்க, முறைகேட்டில் ஈடுபட்டாங்க. ஆனால் அரசு அலுவலர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் வந்து மக்களினுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய பொறுப்பில் இருந்துக்கிட்டு ஊழல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட கோரிக்கை. அதனால் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு ஊராட்சியிலையும் சமூக ஆர்வலர்கள் வந்து விழிப்போடு இருக்காங்க. நீங்கள் ஊழல் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மாட்டிக்கிடுவீங்க. அதனால் தயவு செய்து இந்த அரசு கொடுத்துருக்கக்கூடிய வழிமுறைகள், ஊராட்சி சட்டங்கள், இது எல்லாத்தையும் பின்பற்றி ஒரு ஊழல் இல்லாத ஊராட்சி நிர்வாகத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு தனி அலுவலர்கள் அனைவரையும் இந்த மெய்ப்பொருள் வலைவலி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இதில் குறிப்பிட்டிருக்கப்படி இந்த 3 அடுக்கு உள்ளாட்சி நிர்வாகங்களை அந்தந்த தனி அலுவலர்கள் வந்து மேற்பார்வையில் இயங்கும். இதை வந்து நாம் ஏன் கட்டாயம் கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, நாம் வந்து வரி செலுத்துகிறோம். நாம் செலுத்தக்கூடிய வரி முறையாக செலவிடப்படுகிறதா அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய உரிமை நமக்கு இருக்குது. அதை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு உறுதியளிச்சிருக்கு. அதே போல் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டமும் அதைத்தான் சொல்லுது. அதனால் இந்த ஊராட்சி நிர்வாகங்களை கண்காணிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இதை நாம் வந்து ஒரு கடமையாகத்தான் நினைக்கிறோம். அதனால் இந்த காணொளி வாயிலாக நாம் வந்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலருக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, என் கிராமம் என் பொறுப்பு அப்படின்னு ஒவ்வொரு இளைஞராக இருந்தாலும் சரி, இளைஞர் குழுவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஊராட்சியை நீங்கள் வந்து பொறுப்பேற்று அந்த ஊராட்சியில் ஊழல் இல்லாத ஊராட்சி நிர்வாகமாக, ஒரு சிறந்த ஊராட்சி நிர்வாகமாக, இந்த அரசு திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு பணியை வந்து நீங்கள் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறதான் மெய்ப்பொருள் வலைவலியுடைய கோரிக்கை. அதனால் இந்த ஊராட்சி நிர்வாகங்களை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. உங்கள் தெருவில், உங்கள் வார்டில் ஏதேனும் பணிகள் தேவைப்படுது அப்படின்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊராட்சியினுடைய ஊராட்சி செயலரையும் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்களையும் அல்லது
வட்டார வளர்ச்சி அலுவலர்களையும் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த பணிகளை செய்வதற்கு அவங்களுக்கு கோரிக்கை வைக்கணும். அல்லது நடைபெறக்கூடிய பணிகள் மெதுவாக நடைபெறுகிறது, இல்லை நிதி இல்லைன்னு சொல்கிறாங்க, இல்லை ஏதேனும் வேலைகளை செய்ய மாட்டாங்க அப்படின்னா உடனடியாக சம்பந்தப்பட்ட ஊராட்சிகளினுடைய உதவி இயக்குனர் மற்றும் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமையினுடைய திட்ட இயக்குனர் அவங்கள்ட்டையும் ஊராட்சிகளோட ஆய்வாளராக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்டையும் கட்டாயம் தெரிவிக்கணும். இதற்கு முன்னாடி தெரிவித்ததுக்கும் இப்போ தெரிவித்ததற்கும் நிறைய மாறுபாடுகள் இருக்கும். ஏன்னா முழுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும், அரசு அலுவலர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதனால் உயர் அலுவலர்களுக்கு போகும்போது அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நம்மளை பற்றி எதுவும் புகார் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. அதனால் தொடர்ந்து இந்த ஊராட்சி நிர்வாகத்தை திறம்பட நேர்மையாக வெளிப்படையான ஊராட்சி நிர்வாகமாக மாற்ற பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களினுடைய பங்களிப்பு கட்டாயம் அவசியம் அப்படின்னு இந்த நேரத்தில் எல்லாத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களுடைய ஆதரவையும் இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.